ராணிப்பேட்டையில் மனைவியின் கள்ளக்காதல் விவகாரத்தால் ஒரே இரவில் உறவினர்கள் 3 பேரை கொடூரமாக கொன்ற கணவரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்த புதுக்குடியனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலு என்பவர் விவசாய தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் பாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவருக்கும் காதல் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த தம்பதிக்கு 3 வயதில் குழந்தை உள்ளது. இந்நிலையில் பாலுவின் சித்தப்பா மகனான விஜய் என்பவருக்கும் புவனேஸ்வரிக்கும் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த தவறான பழக்கத்தால் பாலுவுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு அவரை பிரிந்து புவனேஸ்வரி தனது தாய் வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனையால் இருவரும் பிரிந்த நிலையில் கடந்த 1 வருடமாக புவனேஸ்வரி பாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டையில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில் புவனேஸ்வரி 8 மாத கர்ப்பிணியாக உள்ளதை அறிந்து பாலுவுக்கு கோபம் தலைக்கு ஏறி உள்ளது. அந்த ஆத்திரத்தில் பாலு இரவில் மதுபோதையில் தனது மனைவி புவனேஸ்வரியை கொல்ல திட்டமிட்டு கீழ் புதுப்பேட்டை பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். பாலுவை கண்டதும் புவனேஸ்வரி ஓடி ஒளிந்த நிலையில் ஆத்திரத்தில் தனது மாமியார் பாரதியை கத்தியால் வெட்டி கொன்றுவிட்டு பாலு அங்கிருந்து தப்பியுள்ளார். இதன் பின்னரும் கொலைவெறி அடங்காத பாலு அடுத்ததாக தனது தம்பியான சித்தப்பா மகன் விஜயை கொல்லச் சென்றுள்ளார். அப்போது விஜய் வீட்டில் இல்லாத நிலையில் சித்தப்பா அண்ணாமலை மற்றும் சித்தி ராஜேஸ்வரியை இரும்பு ராடால் தாக்கி கொன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து கொளத்தேரி ரயில்வே கேட் பகுதியில் பதுங்கியிருந்த பாலுவை பாலாஜாபேட்டை காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் பாலு தப்பியோட முயன்றுள்ளார். இதில் கால் தடுமாறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு பாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் பாலு சிகிச்சை பெற்று வருகிறார். மனைவியின் கள்ளக்காதலால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஒரே இரவில் மாமியார், சித்தப்பா, சித்தி ஆகிய 3 இளைஞர் கொலை செய்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.